வணக்கம். டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இன்றைய ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆன்மீக மற்றும் உலக வெற்றியை அடைய மனிதன சுயநலத்தை விட்டு ஒழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடுகின்றார்கள். உலகம் முழுவதிலும் இருந்தும் முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்காக இத்தினத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். உலக மக்கள் அனைவருக்கும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியையும் தரும் என்பது எனது எதிர்பார்ப்பாகும். மனித குலத்தின் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக அனைவரும் ஒரே குலத்தில் ஒன்றுபடும் ஹஜ் பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு இலங்கை மற்றும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகை இடம்பெற்றது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு இன்று காலை கிளிநொச்சியில் விசேட தொழுகை இடம்பெற்றது. கிளிநொச்சி நகர ஜும்மா பள்ளிவாசலில் முஸ்லிம் மக்கள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தொழுகையில் ஈடுபட்டனர். மூன்று ஆண்டுகளுக்குள் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். சுமார் 2500 பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். நிகழ்வு ஒன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கணிதம், ரசாயனவியல், பௌதீகவியல், உயிரியல், சிங்களம், ஆங்கிலம், தமிழ், ஊடகம், தொழில்நுட்பம் மற்றும் வெளிநாட்டு மொழிகளிலும் பட்டதாரி ஆசிரியர் நியமனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்குள் 2500 அதிநவீன ஸ்மார்ட் வகுப்பறை அனைத்து முன்னணி பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும். அத்துடன் 3 ஆண்டுகளுக்குள் அனைத்து பாடசாலைகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் ஆசிரியர்கள் இதற்கு தயாராக வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஆசிரியர் பயிற்சி தொடர்பான ஆசிரியர் கையேடு நிபுணர்களால் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப சுற்றில் 7500 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தேர்தலை கூட்டணியாகவே சந்திப்போம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்காவிடின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தியிருப்போம் எனவும் எதிர்வரும் தேர்தலை கூட்டணியாகவே சந்திப்போம் எனவும் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சி பாதையில் இருந்து மீண்டு வருகின்றது. எமது அரசியல் நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். மாவட்ட ரீதியில் மாபெரும் மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றோம். அண்மையில் அம்பாந்தோட்டை பகுதியில் மக்கள் சந்திப்பை நடத்தியிருந்தோம். அம்பாறை, பதுளை, புத்தளம், குருநாகல் மாவட்டங்களில் விரைவில் மக்கள் சந்திப்புகளை நடத்துவோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றிருக்காவிடின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருக்க முடியும். எதிர்வரும் தேர்தலில் எவருடன் கூட்டணி அமைப்பது என்பது தொடர்பாக இதுவரை தீர்மானிக்கவில்லை. கட்சி ரீதியாகவே தீர்மானம் மேற்கொள்வோம் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
மடு தேவாலயத்தை இடையூறு இன்றி வழிபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மன்னார் மடு தேவாலயத்திற்கு வருவோர் இடையூறு இன்றி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மடு மற்றும் சிவனொளிபாத மலை போன்ற புனித தலங்களுக்கான நுழைவு வீதிகள் அவற்றை வழிபட வருவோருக்காகவே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து தண்டப்பணம் அறவிடுவது நியாயமற்றது எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மடு தேவாலயத்தில் வழிபாட்டிற்காக வருவோர் கைது செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அறிவிக்கும்படியும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். மடு தேவாலயத்தை வழிபட வருவோருக்காக தேவாலய நுழைவு வீதியின் இரு புறங்களையும் தூய்மைப்படுத்தி அபிவிருத்தி பணிகளை செய்யுமாறு இராணுவத்தினருக்கு அறிவுறுத்தல் வழங்கிய ஜனாதிபதி அந்த பணிகளுக்காக மன்னார் மறை மாவட்ட ஆயரின் பிரதிநிதி ஒருவர் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் போலீசாரை தொடர்புபடுத்திக் கொண்டு செயற்படுமாறும் அறிவுறுத்தினார். எதிர்வரும் நாட்களில் நடக்கவிருக்கும் மடு தேவாலயத்தின் உற்சவத்திற்கு முன்னதாக தூய்மைப்படுத்தல் பணிகளை நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். மன்னாரின் அபிவிருத்தி செயற்பாடுகள் குறித்து ஆராய்வதற்கான விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச அரசியல் பிரதிநிதிகள் அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாவட்ட சுகாதாரம், கல்வி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காணப்படும் பிரச்சினைகள் இதன்போது ஜனாதிபதியிடம் நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டதோடு அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். அதேபோன்று மன்னார் வைத்தியசாலையில் குறைபாடாக காணப்படும் சிடி ஸ்கேன் இயந்திரத்தை பெற்றுத்தருமாறு வைத்தியசாலை பணிப்பாளர் விடுத்த கோரிக்கை தொடர்பில் கவனம் எடுத்து விரைவில் அதனை பெற்றுத்தருவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். மேலும் மன்னார் மாவட்டத்திற்கு கிடைக்காமல் போன அபிவிருத்தியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் இவ்வருடத்திலேயே ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் 5 தசாப்தங்களில் ஏற்பட போகும் காலநிலை மாற்றங்களுக்கான தீர்வுகளை முன்கூட்டியே இலங்கை அறிந்து கொள்ள வேண்டியிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த 50 வருட காலத்திற்கு உலர் வலயத்திற்கு மழைவீழ்ச்சி அதிகரிக்கும் அதே நேரம் வெப்ப வலயங்களுக்குள் மழைவீழ்ச்சி பதிவாகாத நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அதேபோல் மாற்றம் கண்டு வரும் உலகத்தின் நகர்வுகளுக்கு அமைய பொருளாதார, சமூக, கல்வி மற்றும் விவசாய துறையாக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இங்கு மேலும் தெரிவித்த ஜனாதிபதி 3 தசாப்த கால யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மன்னார் மாவட்டம் இன்று வளர்ச்சி கண்டு வருகின்றது. இம்மாவட்டத்தின் விரிவான அபிவிருத்தி மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும். இம்மாவட்டத்தில் சுற்றுலா, மீன்பிடி தொழில் மற்றும் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உள்ளன. அதேபோல் இப்பகுதிகளில் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மின் உற்பத்திக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாகவே உள்ளன. தேவை மிகுதியான வலுசக்தியை இந்தியாவிற்கு விற்பனை செய்வது குறித்து அந்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. வடமாகாணமானது பசுமை சக்தியை பெருமளவில் கொண்டுள்ளது. குளங்கள் மற்றும் காற்றாலைகள் மற்றும் சூரிய சக்தி மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையங்களை அமைப்பதன் மூலம் அதிகளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அந்த சக்தியை இந்தியாவிற்கும் ஏனைய நாடுகளுக்கும் விற்பனை செய்வதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளவும் முடியும். பசுமை வலுசக்தி மற்றும் பச்சை ஹைட்ரஜன் என்பனவற்றை கொண்டு பசுமை பொருளாதாரத்தையும் உருவாக்க முடியும். மன்னாரில் புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதி எதிர்காலத்தில் வழங்கப்படும். புத்தளம் மன்னார் வீதியை திறப்பது குறித்தும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்கப்படும். நவீன விவசாயத்தை உருவாக்குவதற்கான முறையான திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அதற்கு தேவையான வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு அபிவிருத்தி குழு கூடி கலந்துரையாடி ஆலோசனைகளை வழங்குமாறு அறிவுறுத்துகின்றேன். இந்த பிரதேசத்தில் உள்ள குளங்களை பாதுகாப்பதற்கும் மல்வத்து ஓயா திட்டத்திலிருந்து மன்னாருக்கு வரும் நீரை பாதுகாப்பதற்கும் முறையான வேலை திட்டம் ஒன்று விரைவாக தேவைப்படுகின்றது. அடுத்து 5 தசாப்தங்களுக்குள் உலர் வலய பகுதிகள் மழை அதிகரிக்கும் என்றும் வறண்ட பகுதிகளுக்கு மழை கிடைக்காமல் போகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதற்கான தீர்வுகளை இப்போதிருந்தே தேட ஆரம்பிக்க வேண்டும். மன்னார் நகர நுழைவாயிலில் உள்ள சோதனை சாவடியை ஒரேயடியாக அகற்ற முடியாது. பாதுகாப்பு படையினருடன் கலந்துரையாடி அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மன்னார் மாவட்டத்திற்கு தேவையான அபிவிருத்திகளை வழங்குவோம். இந்த ஆண்டு அதற்கான அடிப்படை செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும்.
நாட்டின் பொருளாதாரத்திற்கு பாரிய பங்களிப்பை வழங்கும் மாவட்டமாக மன்னார் மாவட்டத்தை கட்டியெழுப்புவோம் என தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான், நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், குலசிங்கம் திலீபன், ரிசான் பெதியுதீன், வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் மாகாண அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மத்திய மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் நேற்று கண்டன பேரணியை முன்னெடுத்தனர். மத்திய மாகாண வேலையில்லா பட்டதாரிகளின் கண்டன பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நேற்று ஹட்டனில் இடம்பெற்றது. கண்டன பேரணி ஹட்டன் பேருந்து நிலையத்திலிருந்து ஆரம்பித்து மல்லியப்பூ சந்தை வரை சென்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மலையகத்தில் கணித விஞ்ஞான பட்டதாரிகளை உருவாக்காதது யார் தவறு, பட்டப்படிப்பு வாசலில் பட்டதாரிகள் வீதியில் என பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கம் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினைகளை கவனத்திற்கொண்டு நியமனங்களை வழங்க முன்வர வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்தனர். கண்டன பேரணியில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நான் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கலை கலாச்சார பீட ஒரு பட்டதாரியாக நிறைவு செய்து 1 வருடங்கள் பூர்த்தியாகின்றது. இன்னும் எங்களால் ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மலையக பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 1700 பேர் இருக்கின்றார்கள். இதில் இவ்வாறு இருக்க ஓரிரு பட்டதாரிகள் மாத்திரமே மலையகத்தில் உள்ளார்கள் என்று கூறுவது எவ்வாறான ஒரு தகவல்? எந்த ஒரு தகவலுமே உண்மைக்கு அடிப்படையில் தரவுகள் அடிப்படையில் சேமிக்கப்பட வேண்டும். 1700 பட்டதாரிகளை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இன்று இவர்கள் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் 2565 ஆசிரியர் உதவி நியமனங்களை வழங்குவது இத்தகைய பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும். எங்களுடைய நோக்கமானது அதனை நிவர்த்தி செய்வதோ அதனை எதிர்ப்பதோ அல்ல. எங்களுடைய நோக்கம் 1700 பட்டதாரிகளுக்கும் வேலை வாய்ப்பினை உறுதி செய்ய வேண்டும். பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்க வேண்டும். மலையகத்தினுடைய ஒரு செல்வாக்கானது இந்த பட்டதாரி ஆசிரியர்கள் ஊடாகவே மேலும் என்பதனை நாங்கள் உறுதி செய்து கொள்கின்றோம். அண்மைய காலங்களில் வழங்கப்படுகின்ற அரசு நியமனங்களானது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் எந்த தரப்புக்கும் எதிரானவர்கள் இல்லை. சாதாரணமாக சிறப்பு கலை பட்டம் பெற்ற நாங்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் நிற்கிறோம். A-level செஞ்சு 3C எடுத்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆசிரியர் பதவி கொடுக்கறதா சொல்றது. அப்ப நாங்கள் பட்டம் படித்தது எதற்காக என்று தெரியல. கிளிநொச்சியில் கவனீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. போதைப்பொருள் அற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற துணைப்பொருளில் கிளிநொச்சியில் கவனீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி பாரதி வித்தியாலய பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் பாரதிபுரம் சூசை பிள்ளையார் சந்தையில் இருந்து பாடசாலை மைதானம் வரை குறித்த கவனீர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டது. போதையற்ற சமூகத்தை உருவாக்குவோம் என்ற பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் குறித்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த சமூகத்தில் வாழக்கூடிய நாங்கள் எங்களை சூழ வாழ உள்ள இளைஞர் யுவதிகள் ஒரு போதையற்ற அதை போதைப் பொருள் பாவனைக்கு உட்படுத்தப்படாத போதையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக்குவதே எங்கள் பிரதான நோக்கமாக இருக்கிறது. எமது தேசத்திலே போதைப் பொருளுடைய வீதம் அதிகரித்து வருகிறபடியினால் இளைஞர் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மூத்த மாணவர்களாகிய எங்களிடம் இருக்கிறது. பாடசாலையில் இருந்தே ஒரு மாணவர்கள் வெளியே சமூகத்துக்கு செல்லும் போது சரியான ஒரு நல்ல மாணவர்களாய் சமூகத்துக்கு ஏற்ற மாணவர்களாய் செல்ல வேண்டும். சமூகம் ஒரு மாற்றமடைந்து காணப்பட வேண்டும். போதையற்ற சமுதாயத்தை நாளைய நாட்கள் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தாமரை கோபுரம் பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட உள்ளது. கொழும்பு தாமரை கோபுரம் இன்றைய தினம் பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகளால் ஒளிரச் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கொழும்பு லோட்டஸ் டவர் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இஸ்லாமியர்களின் ஈத் அல் அதா ஹஜ் பெருநாளை முன்னிட்டு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் குறைக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் 12 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தினரால் தெரிவு செய்யப்பட்ட 12 மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கப்பட்டன. வடமராட்சி ஊடக இல்லத்தின் தலைவர் கு மகாலிங்கம் தலைமையில் நேற்று ஊடக இல்லத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. புலம்பெயர் உறவான தேவநாயகம் என்பவரின் நிதி பங்களிப்பில் ஒவ்வொருவருக்கும் 3500 ரூபாய் பெறுமதியான புத்தகப்பை, அபியாச கோப்பி என்பன வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள், பெற்றோர்கள், ஊடக இல்ல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
கிளிநொச்சி நகர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மோட்டார் சைக்கிள் தீப்பற்றியிருக்கின்றது. கிளிநொச்சி நகர் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் தீப்பற்றிய சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் தொலைபேசியில் உரையாடியவாறு எரிபொருள் நிரப்ப சென்றுள்ளார். எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்த போது திடீரென மோட்டார் சைக்கிளில் தீப்பற்றியுள்ளது. இதனை அறிந்த மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் வாகனத்தை விட்டுவிட்டு பதறியடித்து ஓடியுள்ளார். இதன்போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் விரைந்து செயற்பட்டு குறித்த தீயை அணைத்துள்ளனர். இதனால் பெரும் சேதம் தடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் பொறுப்பற்ற தொலைபேசி பாவனை காரணமாக மேற்படி தீ விபத்து ஏற்பட்டமை குறித்து பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மைத்திரிபால சிறிசேன நம்ப முடியாத நபர் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு தனக்கு கிடைத்த வாய்ப்பையே மைத்திரிபால சிறிசேனவிற்கு வழங்கியதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளராக களமிறங்குமாறு ரணில் விக்ரமசிங்க என்னிடம் கூறினார். இதற்குரிய வாய்ப்பு எனக்கே வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். நான் அவரிடம் இதற்காக 24 மணி நேர அவகாசம் கோரினேன். அதன் பின்னர் சந்தித்தேன். தேர்தலில் வெற்றி பெற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாக்குகள் அவசியம். எனவே மைத்திரியை களமிறக்குமாறு கோரினேன். எந்த மைத்திரி என அவர் என்னிடம் கேட்டார். நான் மைத்திரிபால சிறிசேன என்றேன். அவரை நம்ப முடியுமா என ரணில் என்னிடம் கேட்டார். நான் ஆம், நிச்சயம் என பதிலளித்தேன். ஆனால் மைத்திரியை நம்ப முடியாத நபர் என்பது இன்று தெரிந்துவிட்டது என ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு போரதீவு பற்று விவேகானந்தபுரம் பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட விவேகானந்தபுரம் 1000 கால் மண்டப வீதியில் ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 1000 கால் மண்டப வீதியில் உள்ள வாய்க்காலில் சடலம் உள்ளதை அவதானித்த கிராமவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சடலத்தை மீட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணையின் போது சடலமாக மீட்கப்பட்டவர் வெள்ளாவளி விவேகானந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய 6 பிள்ளைகளின் தந்தையான பிள்ளையான்குட்டி புலேந்திரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் யானை தாக்கி இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் டான் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.